ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆரோக்கியமான சட்டங்களில் 57வது சட்டம் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சட்டம்னா, வாக்குவாதம் செய்யக்கூடாது. இன்னொரு டைம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், வாக்குவாதம் செய்யக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போல் ஒரு குட்டி பாட்டு போட போகிறோம், ஒரு குட்டி வசனம் வாசிக்க போகிறோம், ஒரு குட்டி கருத்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தேன் நான், வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தேன் நான், ஆண்டவரே சுவையாடையாய் அணிந்து கொண்டேன் நான், ஆண்டவரே சுவையாடையாய் அணிந்து கொண்டேன் நான், அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன் அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா இயேசு அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி பாட்டு பாடிட்டோம், ஒரு குட்டி வசனம் வாசிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வசனம் எங்க இருக்குன்னா, தீத்து 3வது அதிகாரம் 9வது வசனம் ஃப்ரெண்ட்ஸ். புத்தீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு, அவைகள் அப்புரோஜனமும் வீணுமாய் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், புத்தீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதனை விட்டு விலகு, அவைகள் அப்புரோஜனமும் வீதமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வசனம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனத்தோட அர்த்தம் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது என்னன்னா, ஆரோக்கியமான உபதேசங்களை, வாழ்வில் தத்துவங்களை, ஒழுக்கமான காரியங்களை அதில் இம்பார்ட்டன்ட் கொடுக்க சொல்லிட்டு பவுல் இந்த வசனம் சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா, சண்டை போடுறது, வம்ச வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது புரோஜனமற்றது, அது புரோஜனம் கிடையாது, வேஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு, இந்த வாக்குவாதம், இந்த நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு தர்க்கம், இந்த வம்ச வரலாறு இதெல்லாம் விட்டுட்டு ஆரோக்கியமான உபதேசம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஒழுக்கமான நற்பண்புகள், நற்குணங்கள், வாழ்வில் தத்துவங்கள், இதை நீ கவனித்து ஆரோக்கியமான சட்டங்களை போதிப்பா, நீ அதன்படி நீ வாழி. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணுவோம், ஆசீர்வாதம் பிளஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது. அவங்க எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கொண்டு கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார், நீங்கள் இந்த பூமியில நல்லா ஆஸ்வதமாக இருப்பீங்க, உங்களுக்கு நல்லா கடவுள் கார் கொடுப்பாரு, வீடு கொடுப்பாரு, பங்களா கொடுப்பாரு, நல்லா கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு, அப்போ தான் நம்ம ஆஸ்வதமாக இருந்தால் கடவுள் கூட இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அநேகர் ஒரு குரூப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நிறைய பேர் என்ன ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் அவங்க கிட்ட நல்ல பதவி, உயர்ந்த பதவி, நல்ல பணம், சொத்துக்கள் அதிகமாக இருந்தால் தான், அப்போ தான் கடவுள் என் கூட இருக்கிறாரு, கடவுள் என் கூட இருக்காரு சொல்லிட்டு அநேகர் இது ஒரு பெரிய பிரிவு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது என்னன்னா, அற்புதங்கள் பார்த்தீங்கன்னா நான் பேய் ஓட்டினேன், கேன்சர் சுகமாச்சு, நோய் சுகமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த அற்புதத்தை குறித்து இது ஒரு பெரிய குரூப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு குரூப் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தீர்க்கதரிசி சொல்கிறது, எப்போ பார்த்தா ப்ராஃபஸி, உனக்கு இப்படி நடக்கும், உனக்கு அப்படி நடக்கும், உனக்கு அங்கே வேலை கிடைக்கும், உனக்கு இங்கே கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், இது கிடைக்கும், அது கிடைக்கும் சொல்லிட்டு அது ஒரு தீர்க்கதரிசி எதிர்காலத்து குறித்து தீர்க்கதரிசி சொல்கிறது, அது ஒரு குரூப் இது ஃப்ரெண்ட்ஸ். 4வது பார்த்தீங்கன்னா வரலாறு, என்ன சொன்ன வரலாறு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்த்தீங்கன்னா 5வது ஆரோக்கியமான உபதேசம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து ஒவ்வொரு சிறு படியாக தான் நம்ம வளர்றோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சிலர் எப்போ பார்த்தா ரட்சிக்கப்பட்ட புதுசில் அற்புதம் பேசியிருப்பாங்க. சில பேர் ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசனம் ப்ராஃபஸி சொல்கிறது அப்படி பேசியிருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா வரலாறு, இது இப்படி வரலாறு இப்படி சொல்லிட்டு 4 பிரிவுகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரிவுகள் நான் வளர்ந்து வருகிற காலத்தில் ரட்சிக்கப்பட்டு ஒரு வருஷம் தொடங்கி ஒரு 10, 15, 20 வருஷத்துக்குள்ளே இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பாக தாண்டி தான் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர்
ஏதாவது இந்த குரூப்பு அற்புதம் செய்கிறவங்க வந்து ஆசீர்வாதம் செய்கிறவங்கள தாக்கி பேசுறது, வாக்குவாதம் பண்ணுறது, அப்படி மாற்றி மாற்றி இந்த 5 குரூப்பில் தான் அநேக வாக்குவாதங்கள் வரும், அநேக பிரச்சனைகள் வரும், அநேக பிரிவுகள் வருது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன் தான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ், அப்போது இந்த 5 உபதேசமும் பைபிள் தான் இருக்குது. ஆரோக்கியமான உபதேசம் இருக்குது, எல்லாமே அந்த உபதேசமும் பைபிள் தான் இருக்குது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் தான் கடந்து வரோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கடைசியில் ஒரு தேறின புருஷனா, ஒரு நல்ல ஒரு தலைவனா, நல்ல ஒரு பகுத்தறிவாளனா, அது எந்த உபதேசம் ஃப்ரெண்ட்ஸ்? ஆரோக்கியமான உபதேசம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதான் பவுல் சொல்கிறார், நிறைய பேர் சொல்கிறாரு இந்த வசனோட வாசத்தில் ஃப்ரெண்ட்ஸ், வம்ச வரலாறு, வாக்குவாதம் இதெல்லாம் விட்டு விலகிட்டு ஆரோக்கியமான உபதேசத்தை நீ பேசுப்பா, வாழ்வு தத்துவங்களை பேசுப்பா அப்படி சொல்லிட்டு, வாழ்வு தத்துவங்களை நீ வாழ்ந்து காட்டி மற்றும் போதிப்பா அப்படி சொல்லிட்டு பவுல் சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன் இந்த 5 உபதேசம் 5வது உபதேசம் தான் கரெக்டு ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்து அதான் லாஸ்ட்டு ஒரு லாஸ்ட் ஸ்டேஜ் வச்சுலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்டேஜ் வந்தோடனே நமக்கு வந்து மெச்சூரிட்டி வந்துடும். மீதி இருக்கிற இந்த 4 காரியங்கள் வந்து ஒரு 15-20 வருஷத்தில் கண்டிப்பாக இந்த 4 உபதேசம், இதுதான் உபதேசம் மனதளவில், உணர்வுகள் அளவில், உபதேசத்தின் அளவில் நமக்கு பாதிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதெல்லாம் வந்து இப்போது ரசிக்கப்பட்டு ஒரு 5 வருஷம் ஒரு 10 வருஷம் ஆனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ரசிக்கப்பட்டு சிலர் பார்த்தீங்கன்னா 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் ஊழியக்காரர்கள் கூட என்ன பண்ணுறோம், எப்போ பார்த்தாலும் இந்த ஆசீர்வாதம், இந்த அற்புதம், இந்த தீர்தர்சனம், இந்த வம்ச வரலாறு, இந்த இப்படி இந்த 4 காரியத்தில் சிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4 உபதேசம் தாண்டி 5வது உபதேசத்துக்கு நம்ம எல்லாரும் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஆரோக்கியமான உபதேசம், ஆரோக்கியமான சட்டங்கள், ஆரோக்கியமான உபதேசம், வாழ்வில் தத்துவங்கள், வாழ்வில் மாற்றங்கள், வாழ்வு வந்து ஒரு நல்ல நற்பண்புள்ள வாழ்த்துக்கு தான் அந்த 5வது ஸ்டெப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த 5 பிரிவுகளும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி வாக்குவாதம் பண்ணிக்குவாங்க, மாறி மாறி பேசுவோம், மாறி மாறி குறை சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஸ்டேஜ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா 20 வருஷம் 15 வருஷம் ஆகிட்டோம், இன்னும் அந்த இன்னும் 15-20 வருஷம் ரசிக்கப்பட்டு கடந்து வந்தோம். 15-20 வருஷம் பிறகு பார்த்தீங்கன்னா சில பேர் அப்படியே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். 1ஆம் கிளாஸ்லேயே 1ஆம் கிளாஸில் 1 வருஷம் படிக்கலாம், அப்படியே 1ஆம் கிளாஸில் ஒரு 10 வருஷம் படிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ரசிக்கப்பட்டு 15-20 வருஷம் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், மெச்சூரிட்டியாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து அதெல்லாம் கடந்து தான் வரணும். அற்புதம், இந்த தீர்தர்சனம், ஆசீர்வாதம், அந்த வம்சாவரம் இதெல்லாம் தாண்டி ஆரோக்கியமான உபதேசத்துக்கு, நற்பண்புகள், நற்குணங்களுக்கு நம்ம அதை தாண்டி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் சொல்கிற மாதிரி காசு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, நம்ம கிட்ட கோடிக்கான சொத்து இருக்குது, நம்மளோட கார் இருக்குது, ஆடி கார் இருக்குது, நம்ம பெரிய லக்ஸரியாக இருக்கிறோம், பெரிய பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சில பேர் அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்போ பார்த்தா அவங்க கூட தான் கடவுள் இருக்கிறாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க, சாட்சி சொல்லுவாங்க, பார்த்தீங்கன்னா கடவுள் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நான் இந்த 1 கோடி வீடு கட்டியிருப்பேன்னா கடவுள் அற்புதம் எனக்கு வந்து ஆசீர்வதித்திருக்கிறாரு, அவர் நான் உண்மையாக இருந்தேன், கடவுள் என் கூட இருக்கிறத நிரூபிச்சிட்டாரு, நான் இன்றைக்கி கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கிறேன், நான் இன்றைக்கி பெரிய சமுதாயத்தில் நான் உயர்ந்த நிலைமை இருக்கிறேன், இது வந்து எனக்கு கடவுள் அப்போ என் கூட எந்த விஷயத்தில் நடக்குது, இல்லை நடக்குமா, உங்கள் கூட கடவுளே இல்லை, உங்களுக்கு ஒன்றுமே நடக்கலை, நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஏழையாக இருக்கீங்க, எளிமையாக இருக்கீங்க, என் கூட இல்லை அப்படி சொல்லிட்டு இதில் வந்து வாக்குவாதம் பண்ணி பேசுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து உண்மை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படின்னு பார்த்தா ஏசப்பா வந்து ஏசப்பா கடவுளாக இருந்தோம், ராஜாவாக இருந்தோம், அவருக்கு பூமியில் எந்த ஒரு ஆஸ்தி அந்தஸ்தும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீஷர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து ஆஸ்தி அந்தஸ்து எதுவும் இல்லாமல் தான் அவங்களும் வாழ்ந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போது ஆசீர்வாதம் இருந்தால் தான் கடவுள் கூட இருக்கிறாருன்னு நினச்சிக்கிற ஃப்ரெண்டுங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட், ஆனால் கடவுள் வந்து ஆசீர்வாதமாக இருக்குன்னு கூட இல்லை, எளிமையான கூட தான் இருக்கிறாரு, நல்ல ஒழுக்கமாக நற்பண்புகள் உள்ளவர்கள் கூட தான் கடவுள் இருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க, ஆசீர்வாதம் இருந்தால் தான் ப்ளஸ்ஸிங், அதான் நல்லா காசு பணம் இருந்தால் தான் கடவுள் கொடுக்குறான்னு நினச்சிக்கிறாங்க. அது தப்பு ஃப்ரெண்ட்ஸ். அது அவங்களா கூட கடவுள் இல்லை. அது எது கொடுக்குறாருன்னா, கடவுள் ஏன் ஆசீர்வாதம் கொடுக்குறாங்கன்னா மற்றவங்களுக்கு உதவும்படி, மற்றவருடைய குறையை நிறைவேற்ற தான் கொடுக்குறாரு. ஆனாலும் நிறைய பேர் கஞ்சத்தனம் பண்ணி யாருக்கும் கொடுக்காம
அவங்க அவங்க பிளஸ்ஸிங்க அவங்க நல்லா இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களோட நல்லா இருக்கிறாங்க. அது கடவுள் அப்போ கூட இருக்கிறான்னு நினச்சிக்கிறாங்க. அது தப்பு ஃப்ரெண்ட்ஸ். அது தப்பு. கடவுள் அப்படியே அப்படின்னு பார்த்தா உலகத்துல எத்தனை கோடிகள பணக்காரர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கூடலாம் கடவுள் ஏசப்பா இருக்காரா? இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து தப்பான ஒரு உபதேசம். அத வந்து நீங்க தாண்டி வரணும். அதுதான் சொல்றேன். அந்த ஆசீர்வாதத்த தாண்டி வரணும். அதுதான் அற்புதம். அற்புதத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ். அற்புதம் பார்த்து நிறைய பேர் நினச்சுக்கிறாங்க, நான் 100 பேய் ஓட்டுனேன், நான் கேன்சர் சுகமாக்குனேன், நான் எய்ட்ஸ் சுகமாக்குனேன், எய்ட்ஸ் நோய் சுகமாக்குனேன், நான் வந்து கண் பார்வை ஜெபம் பண்ணி கண் பார்வை கொடுத்துட்டேன், கண்ணு தெரியுது, நான் ஜெபம் பண்ணி ஜுரம் நீங்கிச்சேன், நான் ஜுரம் பண்ணி கட்டிலாம் கரைஞ்சி போச்சு, காணாமல் போச்சு அப்படின்னா சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அற்புதத்தை நம்புகிற ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஒரு கேள்வி கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். யாரும் குறை சொல்ல விரும்பல, நம்ம தாண்டி வரணும். நானும் ஒரு 20 வருஷமாக அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒருத்தருக்கு பேய் ஓட்டுறோம். அந்த பேய் ஓட்டணுன்னே ஒரு பரவத்துக்கு போயிடுவார் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இப்போ சில பேருக்கு கேன்சர் சுகமாக்குறோம், கேன்சர் நோய் சுகமாக்குறோம், அவங்க பரவத்துக்கு போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் வேலைக்கு ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க போக மாட்டாங்க. சில பேர் எவ்வளோ பேர்பட்ட நோய் இருந்தாலும் ஏசப்பா காலத்தில் எத்தனையோ லட்சம் பேர் சுகம் பெற்றாங்க. முடவர்கள், குருடர்கள் எத்தனையோ பேர் சுகம் பெற்றாங்க. அத்தனை பேரும் பரவத்துக்கு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். கன்ஃபார்மா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா இம்மையில் கடவுள் சில அற்புதம் செய்கிறாரு, செய்யாமல் போகிறாரு. ஆனாலும் அது வந்து பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு போகுது. பரலோகத்துக்கு கொண்டு போதுனா நற்குணங்கள், நற்பண்புகள், நம்ம இருதயம் மாற்றப்பட்டு, அதாவது உலகத்துக்கு இபிரேயர் ரோமர் 12வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகன்னு சொல்லிட்டு இந்த வசனம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம மனசு மறுரூபமாகணும். நம்ம மனசு மறுரூபமாகி எந்த சுச்சுவேஷன் நம்மனா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்பயுமே நம்ம பகுத்தறிவுள்ளவர்களாக இருக்கணும், நம்ம வந்து நற்பண்புள்ளவர்களாக இருக்கணும், நம்ம வந்து நல்ல குணமுள்ளவர், நல்ல குணாதிசயம் உள்ளவர்களாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பரவத்துக்கு போக முடியும். அதை விட்டுட்டு நான் அற்புதம் செஞ்சேன், ஆனால் இதெல்லாம் பைபிள் தான் இருக்குது உபதேசம். ஆமாம், இந்த உபதேசம் பைபிள் தான் இருக்குது, இல்லைன்னா சொல்ல. எல்லாம் அந்த 5 உபதேசமும் பைபிள் தான் இருக்குது, 5 பிரிவுகளும் பைபிள் தான் இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப் தாண்டி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான், வேற ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். யாரும் நான் குற்றப்படுத்தலை. அப்போது அற்புதம் செய்கிற நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓய்க்கார் எல்லாம் உங்களுக்கு உங்களோட ரெக்வஸ்ட் என்ன கேட்குறேன்னா, அதில் நின்றாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை தாண்டி வாங்க. அது வந்து அற்புதம் செய்து நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. அது பூமிக்குரிய ஒரு இழைப்பாக கிடைக்கலாம். பட் ஆனால் அது பரலோகத்துக்கான வழி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மனம் மறுமாகணும். குழந்தை போல் கல்ல கபலற்ற உள்ளம் போல குழந்தை போல போக மனசு மாறணும், நம்ம கேரக்டர் மாறணும். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். 3வது தர்சனா தீர்தர்சனம். எப்போ பார்த்தா தீர்தர்சனம் உனக்கு இது நடக்கும், உனக்கு அது நடக்கும், உனக்கு இது நடக்கும், எதிர்காலத்தில் உனக்கு நல்ல மாப்பிள்ளை வருவாங்க, எதிர்காலத்தில் நல்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயாக மாறுவேன், நீ எதிர்காலத்தில் அப்படி இருப்ப, இப்படி இருப்ப, நீ பெரிய அரசியல் தலைவராக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தீர்தர்சனம் சொல்லுவாங்க. அந்த தீர்தர்சனம் அது குறைவு உள்ளது ஃப்ரெண்ட்ஸ். அது தீர்தர்சனம் வந்து சில நடக்கும், சில நடக்காமல் போகும். நடந்தாலும் அது அன்மெச்சூரிட்டி ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நான் தீர்தர்சனம் சொல்கிறேன், நான் வந்து நான் சொல்கிறதுல அப்படி நடக்குது, நான் ஜெபம் பண்ண சுகமாகுது, பேய் ஓடுது, நான் தீர்தர்சனம் சொல்கிறேன், நான் பெரிய தேசத்துக்கு ஒரு தீர்தர்சனம் சொல்கிறேன், தேசத்தை நான் சொல்கிறதுலாம் அப்படி நடக்குது அப்படி சொல்லிட்டு நம்புகிற ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னன்னா ஒரு ரிக்வஸ்ட், அதை தாண்டி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த உபதேசத்தை தீர்தர்சனம் சொல்கிறது தாண்டி வாங்க. இதெல்லாம் நிறைய வசனம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வசனம் இல்லாமல்லாம் நான் கடைசி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4வது பார்த்தீங்கன்னா வரலாறு. அவர் நோவா அந்த காலத்தில் தோன்னார், இந்த காலத்தில் கட்டினார், இத்தனை வருஷத்தில் கட்டினார், ஆபிரகாம் அதை கட்டினார், இதை கட்டினார். அதுக்கப்புறம் ஏசப்பா வாழ்ந்த காலத்தில் எப்படி, தானியேல் வாழ்ந்த காலத்தில் அப்படி, தாவீது வாழ்ந்த காலத்தில் அப்படி, இந்த நூற்றாண்டு இத்தனை வயசு வரலாறு தேவை தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதையும் தாண்டி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வரலாறுகளை அந்த உபதேசம் தாண்டி வரணும். நம்ம வந்து இப்படியே நம்ம வரலாறுகளை கண்டுபிடிச்சா நமக்கு பரலத்துக்கு போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4 உபதேசத்தை தாண்டி 5வது உபதேசம் என்னன்னா ஆரோக்கியமான சட்டங்கள், ஆரோக்கியமான உபதேசங்கள், ஆரோக்கியமான நற்பண்புகள், வாழ்வில் மாற்றங்கள். இதுதான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த கடைசியான வளர்ச்சிக்கு மேன்மையான வளர்ச்சி இந்த ஆரோக்கியமான உபதேசம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பார்த்தா நம்ம அநேகர் பார்த்தீங்கன்னா பல நூற்றாண்டுகள் முன்பாக அநேக பரிசுத்தவான்கள், அநேக மிஷனரிமார்கள் வந்து இந்தியா உலக நாடு மிகவும் போயிட்டு வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போது மற்ற எல்லா 4 உபதேசமும் குறைவுள்ளதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதை தாண்டி வாழ்வில் மாற்றம் வரணும். நம்ம நற்பண்புள்ள மாறணும். அநேக மக்கள் நம்ம என்ன பண்ணணும், நம்ம நல்ல ஒரு அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும்படி, அவங்களுடைய வாழ்க்கை கடவுளோடு இணையும்படி, அவங்க மனம் திரும்பி நல்ல குணமுள்ளவர்களாக வாழணும் அப்படி சொல்லிட்டு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம
நம்முடைய வாழ்வில் மாற்றம் தான் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆரோக்கியமான உபதேசம், அந்த ஆரோக்கியமான உபதேசம் வாழும்போது இந்த பூமியில் நம்ம பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியில் அனுபவிக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஆரம்பம் உடனே கிடைச்சிடாது. ஆரம்பத்தில் பல இந்த 4 உபதேசம் தாண்டி தான் வரணும். அந்த 4 உபதேசம் டக்குன்னுலாம் தாண்டி வர முடியாது. அது பல 5 வருடங்கள், 10 வருடங்கள், 15, 20 வருடங்கள் கூட ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4 உபதேசத்தை தாண்டி தான் 5வது உபதேசம் கடைசி உபதேசமான ஆரோக்கியமான உபதேசம் நம்ம வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது இந்த ஆரோக்கியமான உபதேசம் நம்ம வாழும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியில் அனுபவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் சந்தோஷம், சமாதானம், எல்லாமே நல்ல அமைதி, நல்லா சாந்தம், பொறுமை, எல்லா நற்பண்பு எல்லாமே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ கடைசி நம்ம இந்த ஆரோக்கியமான உபதேசம் நம்ம வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்போ என்னன்னா இந்த கடந்து வந்த 4 உபதேசம் கடந்து தான் அந்த 5வது உபதேசத்துக்கு வர முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம வந்து சில பேர் வந்து 2வது உபதேசத்தில் இருப்பாங்க, சில பேர் 3வது உபதேசத்தில் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, மற்ற பிரிவுலாம் குறை சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. இது கள்ள உபதேசம், இது நல்ல உபதேசம், இது பின்பற்றுன்னு சொல்லிட்டு யூடியூப்ல சண்டை போட்டுக்கின்னு, அதாவது அவங்களுடைய ஸ்டேஜ் இந்த 5 ஸ்டேஜ் தான் இருக்கும் உபதேசத்தில் அடிப்படை பிரிவுகள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சில பேர் அற்புதம் மையப்பத்து அற்புதம்னு பேசியிருப்பாங்க, சில பேர் ஆசுவாதம் பேசுவாங்க, சில பேர் தீர்தர்சனம் பேசுவாங்க, சில பேர் வரலாறு பேசுவாங்க. ஆனால் 5வது உபதேசம் ஆரோக்கியமான உபதேசம் வந்து அதுதான் கடைசி உபதேசம். ப்ளஸ் நம்ம ஆரோக்கியமான உபதேசத்தின்படி நம்ம போதிக்கணும் சபைகளில். அப்படிப்பட்ட உபதேசம் நம்ம அங்கீகரிக்கணும். அப்படிப்பட்ட உபதேசம் நம்ம வாழணும். வாழ்ந்து நம்ம போதிக்கும் போது அநேகர் ஆதாயப்படுத்திக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆரோக்கியமான உபதேசங்கள் கை கொடுப்பதுன்னா நன்மைனா நமக்கு நல்ல குணங்கள், நற்பண்புகள், நல்ல ஒரு மெச்சூரிட்டி நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது நம்ம அதை நோக்கி வளரணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை விட்டு நம்ம யாருக்கும் இந்த 5 உபதேசத்தில் மாற்றி குறை சொல்லிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவன் சரியில்லை, இவன் சரி, இது சரியில்லை. ஏன்னா எல்லாரும் மனதில் தான் ஏசப்பா விரும்புகிறாரு. எல்லாரும் வந்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும், நல்ல ஒரு உபதேசத்துக்கு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் விரும்புகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போது என் கருத்து நல்ல ஆரோக்கியமான உபதேசம் படியே வாழும்போது இந்த பூமியில் நம்ம ஒரு சந்தோஷமாக ஒரு சமாதான வாழ்க்கை வாழும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆரம்பத்தில் இது வந்து நடக்காது. ஒரு 15-20 வருஷம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஸ்டேஜுக்கு வருவோம். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த உபதேசம், இந்த 4 உபதேசம், 5வது உபதேசம் தான் ஆரோக்கியமான உபதேசம். இந்த மீதி 4 உபதேசத்தில் அநேகர் பார்த்தீங்கன்னா 15-20 வருஷம், 25-30 வருஷம் கூட அதே உபதேசம் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு வந்து நான் சொல்கிற ஒரு ரிக்வஸ்ட்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து அதுலேருந்து நீங்கள் மாறி வரணும். அது ரொம்ப டேஞ்சர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதே உபதேசம் நம்ம அதாவது ஒரு குட்டி குழந்தைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், 2 வயசு குழந்தைக்கு ஊட்டி விடுவோம். அது 40 வயசு ஆயும், 30 வயசு, 25 வயசு ஆயும் நம்ம உலகத்தில் சாதாரணமாக எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஊட்டி விடுவோமா, அதில் வந்து அவங்கள வந்து பைக்கில் உட்காந்து குழந்த மாதிரி நடத்த முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பூமியிலே பார்த்து 20 வயசு ஆனால் அவங்க தனி 18 வயசு ஆனாவே அவங்க தனி மெச்சூரிட்டி வந்தது. அவங்களுக்கு வந்து முழு அங்கீகாரம் இந்த பூமியிலே அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மெச்சூரிட்டியான அதிகாரம் 18 வயசு மேலே ஆனாவே ஓட்டு போடுகிற உரிமையாக கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ் சட்டம். அப்போது ஆவிக்கிற வாய்க்கில் நம்ம ரசிக்கப்பட்ட நாள் 18-20 வருஷம் ஆகிட்டும் நம்ம திருப்பியும் பால்பொடி குடிச்சிருந்தோமா, நம்ம அது வந்து சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்போது என் தாட்ஸ் என்னன்னா எல்லாரும் நேசிக்கணும், யாரும் வெறுக்கக்கூடாது, எந்த ஒரு பிரிவினர்களும் வெறுக்கக்கூடாது. என் தாட்ஸ் கள்ள உபதேசம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், 20 வருஷம் மேலே அதுலேயே இருந்தாங்கன்னா அவங்க ஆசை, அது வந்து அது தப்பு ஃப்ரெண்ட்ஸ். அந்த மனதிருமுங்க யாரும் சண்டை போட்டு வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாம் கடவுள் பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம வந்து நல்ல நற்பண்பு இந்த ஆரோக்கியமான உபதேசப்படி வாழ்ந்து சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும். சபைகளில் சீர்திருத்தங்கள், இந்த சமுதாயத்தில், வீட்டில், சமுதாயத்தில், நாடுகளில் நம்ம இந்த நல்ல வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது என் தாட்ஸ் என்னன்னா, அப்போது வாழ்வில் மாற்றம் அடைந்த, அதாவது வாழ்க்கை மாற்றம் அடைந்த ஆரோக்கியமான உபதேசத்தை போதிக்கிற அதுபடி வாழ்கிறவர் மட்டும்தான் கரெக்டு. மற்ற 4 உபதேசம், இந்த ஆசீர்வாதம், இந்த அற்புதம், இந்த தீர்தர்சனம், வரலாறு, இந்த 4 உபதேசமும் சரியில்லை. இப்படிப்பட்டவங்க கள்ள உபதேசி, கள்ள போதகர்கள், கள்ள இது அப்படி நம்ம சொல்லி நம்ம அவங்களை தாக்கி பேசக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அவங்களும் மனம் திரும்பி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களும் அந்த 4 ஸ்டேஜ்லேருந்து 5வது ஸ்டேஜுக்கு வரணும். அதுக்காக நம்ம ஜெபிப்போம், அப்படிப்பட்ட உபதேசம் போதிப்போம். அப்பேற்பட்ட யாரும் வெறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அவங்கள வந்து நேசிக்கணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும். அதுக்கப்புறம் அவங்க 20 வருஷம் ஆகும், 25 வருஷம் அப்படியே இருந்தாங்கன்னா அது கர்த்தருக்கு கணக்கு கொடுப்பாங்க. கர்த்தரே வாய்ப்பு கொடுக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ், வாய்ப்பு கொடுக்குறாரு. அப்போ நம்ம எல்லாரும் மனம் திரும்பி வரணும் தான் நம்ம விரும்பணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பிலிப்பியர் அப்புறம் எபேசியர் பார்த்தா பவுல் சொல்றாரு, அநேகர் வேறு விதமாக நடக்கிறார்கள், அவருடைய தேவன் வயிறு, பூமிக்குரிய காரியம் சிந்திக்கிறார்கள், அவர் முடிவு அழிவு,
அப்படி சொல்லிட்டு சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி சொல்கிறது இல்லாமல் அவர் ஒரு வேர்டு வந்து ஒரு வேர்டு சொல்கிறார், என்னன்னா கண்ணீரோடு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா நான் அவங்களும் நேசிக்கிறார். பவுல் வந்து அவங்கள வெறுக்கல ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள சில ஆஷா பேசுகிறார், சில இடத்துல இப்படிப்பட்ட விலகுன்னு சொல்கிறாரு. ஆனால் ஒரு இடத்துல அந்த சில நிருபங்கள் பார்த்தோன்னா அப்பேற்பட்டவர்களை குறித்து கூட அவங்க கூட சேராதுருங்க, அவங்கள ஒதுக்கி வைங்க. ஆனாலும் அவங்கள அந்நியன கருதாமல் அவங்களுக்கு புத்தி சொல்லி அவங்க மன திரும்பத்துக்கு உதவி செய்யுங்க அப்படி சொல்லிட்டு பவுல் சொல்கிறார். அப்போது கண்ணீரோடு அநேகர் வேறுபட்டு நடக்கிறார்கள். ஆனால் அதை அவங்கள பற்றி அவர் என்ன பண்ணுறார், கண்ணீரோடு சொல்லுகிறேன். அப்போது அந்த அன்பு அவங்க மனந்திரம்னு சொல்லிட்டு தான் அவர் பவுல் விரும்புகிறார். அதே மாதிரி ஏசப்ப கூட யூதாஸ் காட்டி கொடுத்த போது கூட சும்மா சொல்லாது, உண்மையாகவே சிநேகிதனே என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அன்பு கூறார் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 15-20 வருஷம் ஆகும் நாங்கள் அவங்க மனந்திரம்னா அது கர்த்தர் கணக்கு கேட்பார். அதுக்கு அவங்க தண்டனை சாதனை அடிக்காத ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ரசிக்கு போட்டு 25 வருஷம் ஆகும் நீங்கள் இன்னும் குழந்தை போல இருந்தீங்கன்னா டேஞ்சர். அது வந்து கடவுள் தண்டனை சிவியராக இருக்கும், அது தாங்க முடியாது. ஆனாலும் நம்ம மனந்திரம்பணும் ஃப்ரெண்ட்ஸ். மனந்திரம்பி நம்ம அந்த ஆரோக்கியமான உபதேசத்துக்கு வரணும். ஆரோக்கியமான உபதேசம் வந்து நம்ம எந்த மரணம் வந்தாலும் சரி, ஜீவனான பவுல் நம்ம ஜீவனும் பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோசமோ எது வந்தாலும் நம்ம எப்படி மனரம்யமாக நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். எப்போ இருக்க முடியும் அந்த ஆரோக்கியமான உபதேசம், அந்த 5வது கடைசி வெற்றி கனியாகி அந்த 5வது உபதேசம் படி நம்ம வரும்போது தான் அப்படி வாழ்க்கை சந்தோஷமாக வாழ முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அது அந்த ஆரோக்கியமான உபதேசம் தான் இருக்கிறதுலே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு அது ஃபஸ்ட் லாஸ்ட். அது வந்து அந்த கடைசி ஸ்டேஜ். அது நம்ம எல்லாரும் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு மற்ற பிரிவினர்கள் மற்ற ஒவ்வொரு ஸ்தாபனத்தை குறித்து ஒவ்வொரு டினாமினேஷன் குறித்து சண்டை போடுவானா. நமக்குள்ள அநேக கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் எல்லாரும் வந்து வளரணும் ஃப்ரெண்ட்ஸ். வளர்ந்து நம்ம ஒரு ஆரோக்கியமான உபதேசத்துக்கு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது இப்படிப்பட்ட உபதேசம் நம்ம கேட்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆரம்பத்தில் கேட்க இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நம்மளாம் அர்ப்பணம் அனுப்போம், ஒவ்வொரு உபதேசத்தை ஒரு அர்ப்பணம் அனுப்போம். ஆரோக்கியமான உபதேசம் போதிக்கிற நம்ம ஆர் ஸ்டான்லி ஐயா அவங்களோட உபதேசம் கேளுங்க. இன்னும் நிறைய இருக்கிறாங்க, வளர்ந்து வராங்க. அப்போது ஒரு தேறின வேதபாரனாகிற எஸ்ரா போல் அப்படி கற்பனை வாசிக்கும், கை கொள்ளும், போதிக்கும். நம்ம இருதயத்தை எஸ்ரா போல் நம்ம இருதயத்தை நம்ம பக்குவப்படுத்தும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தாசம் ப்ரோஜ்மார் நம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், மேக் எ நைஸ் டே. காட் பிளஸ் யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.